பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த யூத ஜனங்கள்கிட்ட இந்த வார்த்தையை பேசுகிறார். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் தசம்பாக கொடுக்கலாம், ஆடு பலிகளை கொடுக்கலாம், புறா பலிகளை கொடுக்கலாம். இந்த பலி கொடுக்கறதுனால நான் அதை நான் விரும்பலை, இரக்கத்தை தான் விரும்புகிறேன். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் மற்றவர்களை குற்றப்படுத்துவது பிசாசுடைய சுபாவம். அந்த சுபாவம் நமக்கு இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் திட்டமாக எதிர்பார்க்கிறார். தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட ஒருவரை நாம் குற்றப்படுத்தக்கூடாது. அதிலும் குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் குற்றப்படுத்தாதபடி எது செய்தாலும் என் தேவன் பார்த்து கொள்வார் என்று நாம் மற்றவர்களை யாருமே குறை சொல்லாதபடி, குற்றப்படுத்தாதபடி நாம பாதுகாத்து கொள்வோமா? இன்றைய நாளில் ஜூன் 14ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ அந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்திலிருந்து நடத்தி வர கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இவ்வேளை கூட மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோமே, ஆண்டவரே பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். ஆண்டவரே அப்பா, நீ பலியை விரும்பவில்லை. ஆண்டவரே, பலியை விட இரக்க சுபாவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரத்தை அப்படி இரக்கம் உள்ளவர்களாக இருக்கும்போது குற்றம் இல்லாதவர்களையும் குற்றப்படுத்தாமல் இருக்கிற அந்த சுபாவம் வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் குற்றப்படுத்தாதபடி, ஆண்டவரே நாங்கள் யாரையும் குறை சொல்லாதபடி, குற்றப்படுத்தாதபடி என் வாய்க்கு காவல் வைங்க. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை நீங்கள் சுத்திக்கிறீங்க. அப்பா, உமக்கு பிரியமானபடி அப்பா நடக்க உம்முடைய சுபாவம் எங்களுக்குள்ளே வரட்டும், உம்முடைய இரக்கம் எங்களுக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.